ஹாய்டா ஆர்மிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம்ஸ் டு அமோஸ் ஃபேன்ஃபிக். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் கேட்டிருந்தேன் உங்ககிட்ட எப்படி ஒன் ஷாட் போடலாம், ஏதாவது ஐடியா இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு. நீங்கள் நிறைய பேர் ஐடியாஸ் சொல்லியிருந்தீங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் இதுக்கப்புறம் போடுறேன். இது ஒரு சின்ன ஒன் ஷாட்டாட்ட ஒரே வீடியோவில் முடிச்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகி ஒரு 2 இயர்ஸ் ஆகுது. உங்கள் 2 பேர்த்து ஃபேமிலியுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. அதனால உங்கள் வீட்டிலே சொல்லியிருப்பாங்க நீ ஜங்குக்கே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கல்யாணத்து மேலாம் அவ்வளோக்கா இன்ட்ரெஸ்ட்டே இருந்திருக்காது. சரி ஓகே நம்ம ஃபேமிலியில் சொல்கிறாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஜங்குக்கை கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்டிங்கில் உங்களுக்குமே ஜங்குக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. அவர் எது பேசினாலுமே எரிஞ்செரிஞ்சு விழுவீங்க. பட் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் நல்லா தான் லைஃப் ரன் பண்ணிகிட்ருப்பீங்க. ஜங்குக் ஒரு கம்பெனியில் நார்மல் எம்ப்ளாயாக வேலை செஞ்சிட்ருக்காரு. நீங்களும் வேறு ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் நேரமாகவே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. சரி டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி போட்டு விட்டுட்டு ஃபோன் தான் பார்த்துட்ருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக்கும் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்திருப்பாரு. நீங்கள் போய் டோர் திறந்து விட்டுட்டு திருப்பி உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ அப்படியே ஜங்குக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. வயன், இன்னைக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் சீக்கிரம் விட்டுட்டாங்களா என்ன? இல்லை, நேரமாக வந்திருக்கீங்க. ஒரு கால் பண்ணியிருந்தா நானே உங்களை பிக்கப் பண்ணியிருப்பேன்ல. நீங்கள் ஃபோன் பார்த்துட்டே அவர்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. நானும் உங்களை கூப்பிடலான்னு தான் ஜங்குக்கு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கேப் புக் பண்ணி நான் வந்துட்டேன். இதில் என்னவோ என்ன இருக்குது? நீங்கள் கூப்பிட்ருந்தா நான் வந்திருப்பேன்ல. சரி ஓகே ஜங்குக், விடுங்க. இதுக்கப்புறம் ஆஃபீஸ் எப்போவாது நேரமாக முடிஞ்சால் உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க. ஆஃபீஸ் ஒர்க் ஏதாவது பெண்டிங் இருக்கா எனக்கு? இல்லைங்க ஜங்குக், என்னாச்சு? இல்லை, நான் பேசிகிட்ருக்கேன். நான் பேசுறதை கூட கேட்காம ஃபோனை பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். இல்லை ஜங்குக், ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இல்லை, சும்மா தான் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுட்டு தானே ஜங்குக் இருக்கேன். பேசிட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறத ஏதோ சரி அவன் சொல்லிகிட்ருக்கான் நம்ம கேட்போங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களோன்னு தோணுது. ஏன் அப்படி உங்களுக்கு தோணுது? அப்படிலாம் எதுவுமே இல்லையே. இப்போ கூட பாருங்களே, நான் பேசிகிட்ருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு அந்த ஃபோனை பார்த்துட்ருக்கீங்க. இப்போ என்ன ஜங்குக் உங்களுக்கு பிரச்சனை? வந்ததுலேருந்து என்கிட்டயே வம்பிழுத்துட்ருக்கீங்க. நீங்கள் பேசுகிறத நான் கேட்டுட்ருக்கேன். அதுக்கு ஃபோன் பார்த்தா என்ன பார்க்காட்டே என்ன? நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு தானே இருக்கேன். இன்றைக்கி ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை யாராவது அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களா? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க? ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்குது. நீங்கள் எப்போதுமே இப்படி கிடையாதுல்ல. எனக்கும் புதுசாக தான் இருக்குது நீங்கள் இப்படி கேள்வி மேலே கேள்வி கேட்கறது. நீங்களும் எப்போதும் என்கிட்ட இவ்வளோ கேள்வியெல்லாம் கேட்க மாட்டீங்களே. எனக்கு என்ன புதுசாக இவ்வளோ கேள்வி? சரி, இதுக்கு மேலே நான் ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன்னா அது சண்டையில் தான் போய் முடியும். நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக இப்போ ரூமுக்கு போயிருப்பாரு. நீங்கள் இன்னும் ஹாலில் உட்காந்துட்டு ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் இப்போ ஃபோன் பார்த்து போர் அடிச்சிருக்கும். சரி ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டும், கொஞ்சம் நேரம் அவரை வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவர் வரட்டும்னு. ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி ஹாலுக்கு வராரு. நீங்களும் இப்போ ஃபோனெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு டிவியும் ஆஃப் பண்ணியிருப்பீங்க அவர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. அவர் உங்ககிட்ட திருப்பி உட்காராரு. ஜங்குக், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஜங்குக். என்னது சொல்லுங்கள். நான் அன்றைக்கி சொன்னேன்ல, எங்கள் பாஸ்க்கு வேறு ஒரு ஆஃபீஸில் நல்ல பொசிஷன் கிடச்சிருக்கு வித் ஹை சேலரி பேக்கேஜோட. அதனால அவர் இந்த வீக் கிளம்புவாருங்க. ஆமாம், சொல்லிட்டு இருந்தீங்க. என்னாச்சு, கிளம்பிட்டாரா? இல்லை ஜங்குக், அவர் நாளைக்கு தான் கிளம்புறாரு. அதனால் நாளைக்கு அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். மெயினாக இது ஃபீமேல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து போட்ட பிளான் தான். எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டாங்க. நான் மட்டும் என் ஹஸ்பண்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்கள் ஓகே சொன்னால் நானும் அவங்கக்கிட்ட ஓகே சொல்லிடுவேன். அப்படி என்ன பிளான் போட்டிருக்கீங்க? என்கிட்ட பெர்மிஷன் வாங்குகிற அளவுக்கு? அதுவும் ஜங்குக், நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கேட்டு திட்டக்கூடாது. ஓகே தான் சொல்லணும். நீங்கள் சொல்லணும், நான் ஓகே சொல்கிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, எங்கள் பாஸோட ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் நாங்கள் எல்லோரும் டேட்டூவாக போடலான்ட்ருக்கோம். மற்ற ஸ்டாஃப் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க.
நான் தான் உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லி வந்துட்டேன். இப்போ சொல்லுங்கள், நானும் போட்டுக்கலாம் தானே? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. வாட்? டேட்டூ போட போகிறீங்களா? என்ன விளையாண்டுருக்கீங்களா? உங்கள் பாஸ் ஆஃபீஸ் விட்டு போகிறாருங்கிறதுக்காக நீங்கள் எதுக்கு டேட்டூ குத்திக்கணும்? அதுவும் அவரோட ஃபஸ்ட் லெட்டரை. இந்த மாதிரி ஒரு பிளானை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அதனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலான்ட்ருக்கோம். அதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐடியாவை சொன்னதே நான் தான். பார்த்தீங்களா, என் ஐடியா சூப்பராக இருக்குல்ல சங்கு? எனக்கு என்ன ஒன்று புரியலேனா, இந்த மாதிரி ஐடியாலாம் உங்களுக்கு மட்டும் எப்படி தான் தோணுதுன்னு எனக்கு தெரியல. அது விடுங்க, மற்ற ஸ்டாஃப்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி டேட்டு போடுறதுக்கு? எங்கள் பாஸ் ரொம்ப நல்லவர் சங்குக். அதனால தான் சரி, அவர் இந்த ஆஃபீஸ் விட்டு போகிறாரே, அவர் ஞாபகார்த்தமாக எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி பண்ணுறோம். இதில் என்ன தப்பு இருக்கு? இதில் என்ன தப்பு இருக்கா? மேரேஜ் ஆன புதுசில் நான் எவ்வளோ தடவை கெஞ்சினேன், நம்ம பேரை மாற்றி டேட்டூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஐயோ, எனக்கு இந்த டேட்டூலாம் ஆகாத சங்குக் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ என்ன, உங்கள் பாஸுக்குன்னு வந்தால் மட்டும் உங்கள் பாஸோட பேரை குத்தணுமா? இப்போ எதுக்கு என்னையோட பேசி காட்டிகிட்ருக்கீங்க? நான் அன்னைக்கு சொன்னேன்தான், எனக்கு எப்போ குத்தணும் போல இருக்கு. இது ஏன் உடம்பு, என் இஷ்டம், எங்கே வேணாலும் குத்திக்குவேன். அதுவும் கட்டின புருஷன்கிட்ட வந்து கேட்குற கேள்வி அதெல்லாம். இப்போ என்ன, உங்ககிட்ட கேட்காமலா பண்ண போகிறேன்னு சொன்னேன். நான் இதில் கூட நல்ல பொண்ணாட்ட உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். நான் டேட்டை குத்த போகிறது தான் சொல்லிட்டேன். அப்போ நாளைக்கு குத்திட்டு வந்ததுக்கப்புறம் யாரை கிட்ட குத்தினேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் குத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் என்னன்னா குத்திட்டு வருவேங்கிற மாதிரி பேசிகிட்ருக்கீங்க. நான் ஏன் டேட்டை குத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நீங்கள் மட்டும் கை ஃபுல்லாக டேட்டை குத்திருக்கீங்க, அப்போ நான் குத்தக்கூடாதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. எங்கள் டேட்டை குத்துறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் உங்கள் பாஸோட பேரை குத்துறது தான் எனக்கு பிரச்சனையே. நான் என்ன என் பாஸோட ஃபுல் நேம் என் டேட்டை குத்த போகிறேன்? கீழே தானே குத்த போகிறேன். அதனால் என்ன, அந்த கேவையை நான் டிசைனாக குத்திக்கிறேன். யாருக்கும் தெரியாது நான் கே தான் குத்திருக்கேன்ட்டு. ஐயோ கடவுளே, ஒய்யன், உங்களுக்கு இதெல்லாம் புரியுதா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு? இல்லை புரியாத மாதிரி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு புரியுது, நான் இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது. சின்ன குழந்தைங்க கூட இதெல்லாம் பண்ண யோசிப்பாங்க. நீங்கள் என்னென்னா உங்கள் பாஸ்க்காக எவ்வளோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் பாஸ் நல்லவர் தான், நானே ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த டேட்டூ ரேஞ்சுக்கெல்லாம் போகணுங்கிற அவசியமே கிடையாது. அப்போது நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டேன். என்ன உண்மையை சொல்ல போகிறீங்க? தயவு செஞ்சு அந்த டேட்டூவை நான் குத்திட்டு வந்துட்டேன், சும்மா தான் உங்ககிட்ட இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த பெர்மிஷன் வாங்குற மாதிரின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதுதான் உண்மை. நான் டேட்டூ ஆல்ரெடி போட்டுட்டேன். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாம தான் இவ்வளோ நேரம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லோரும் டேட்டூ குத்த போனாங்களா, என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் வேணாம் சொன்ன சங்கோக், அவங்க தான் பிடிச்சி உட்கார வச்சு குத்தி விட்டுட்டாங்க. சங்கோக் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாரு. டக்குன்னு நீங்கள் இப்படி சொன்னதும் அவர் சோஃபா விட்டு எந்திரிச்சிட்றாரு. என்னாச்சு சங்கோக், எதுக்கு இப்போ எந்திரிச்சிங்க? நீங்கள் பண்ணிகிட்ருக்க வேலைக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க எனக்கு அப்படியே ஆத்திரமாக வருது. உங்கள் பாஸோட மூஞ்சி அப்படியே உடைக்கணும் போல் இருக்குது எனக்கு. எவனோ ஒருத்தனுக்காக போய் டேட்டூவெல்லாம் குத்திட்டு இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? நான் ஒன்று சொல்லிட்டான், உங்களோட ஃபஸ்ட் டேட்டூ என்னோட பேர் இல்லை எனக்கு சம்மந்தமான ஏதாவது ஒன்றா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். ஆனால் போய் உங்கள் பாஸோட பேரை குத்திட்டு வந்திருக்கீங்க. நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுறீங்க? ஃபஸ்ட்டு உட்காருங்க, எதுனாலும் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன வேணும் இருக்குது பேசி சால்வ் பண்ணுறதுக்கு? உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்கன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுறீங்க. நான் எதுவும் சொல்கிறதா இல்லை. நீங்கள் என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க. உங்கள் பாஸோட நேமை டேட்டு போட்டதோட விட்டுறாதீங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்தோட பேரையும் போட்டு வச்சுக்கோங்க. சங்குக், வார்த்தையை பார்த்து பேசுங்க. நீங்கள் ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கீங்க. எனக்கு இப்படிலாம் பேசினா கஷ்டமாக இருக்குன்னு தெரியும்ல, அப்புறம் இதுக்கு
இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ஓ! இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்காது. நான் இப்படி ஒரு 4 வார்த்தை பேசினோம், அது உங்களுக்கு உடனே கஷ்டமாக இருக்குது அப்படி தானே? இல்லைவா நான் தெரியாமல் ஒன்று கேட்குறேன். இதே நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மாதிரி நானும் என் கம்பெனியில் வேலை செய்கிற ஏதாவது ஒரு பொண்ணோட பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொன்னே போட்டிருப்பேன். ஆ இல்லை, கொன்னே போட்டிருப்பேன்னு சொன்னேன். உங்களை அந்த பொண்ணு. அப்போது அதே மாதிரி தானே எனக்கும் இப்போ இருக்கும். சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? என்னால் டேட்டூவை ரிமூவெல்லாம் பண்ண முடியாது. இது என்னோடய ஃபஸ்ட் டேட்டூவில் ஜங்குக். தயவு செஞ்சு வயன், எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருமே ரூமுக்கு போயிருப்பாரு. நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்டே சிரிச்சிட்ருக்கீங்க. என்ன இவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதுக்கு கோவப்படுறான், எங்கேயாவது போய் பாஸோட நேமை டேட்டூவெல்லாம் குத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லிகிட்ருப்பீங்க. அவர் அதை சீரியஸாக எடுத்துகிட்டு கோச்சிட்டு போயிட்டாரு. நீங்கள் சரி நம்ம ரொம்ப தான் ஓவராக போயிட்டோம் போல், போய் அவரை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போய் பார்த்தா ஜங்குக் பெட்டில் தூங்கிட்டுருக்காரு. ஃபேனை பார்த்த மாதிரி தூங்கிட்டுருக்காரு. உங்களுக்கு நான் பாவம் பிள்ளை ரொம்ப கோச்சிக்கிச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பெட்டில் போய் உட்காருறீங்க. நீங்கள் போய் உட்காந்ததும் ஜங்குக் திரும்பிக்கிறாரு உங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜங்குக், ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் பண்ணது தப்பு தான், அதுக்குன்னு இப்படி பண்ணுவீங்களா? பேச வந்தால் கூட முதுக காட்டிட்டு படுத்துட்ருக்கீங்க, என்னை பார்க்கக்கூட மாட்டிங்களா? நீங்கள் இதெல்லாம் ஜங்குக் கிட்டே சொல்லிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவரோட ஃபோன் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் அவர் உங்களை பார்க்க கூட இல்லை. ஜங்குக், நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல, நீங்கள் என்ன ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க? நான் அப்போது உங்கள் சோஃபாவில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்ததுக்கு நீங்கள் இப்போ என்னை பழி வாங்கிட்டுருக்கீங்க, அப்படித்தானே ஜங்குக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுக்கு கோவப்படணும்? நீங்கள் உங்கள் பாஸோட டேட்டூவை போட்டிருக்கீங்க, அவ்வளோதானே. இது சிம்பிளான மேட்டர், நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, அப்போது உங்களுக்கு கோவம்லாம் இல்லை அப்படி தானே? அப்போ ஓகே, நான் என் பாஸோட நேமை டேட்டு போட்டிருக்கேன்ல, அதை காட்டுறேன் பாருங்கள். நான் எதுக்கு பார்க்கணும்? அதான் கோவம் இல்லைல்ல உங்களுக்கு. நான் பண்ணது உங்களுக்கு ஓகேவா தானே தெரிஞ்சிருக்கு. அப்போ நான் எப்படி டேட்டு போட்டிருக்கேன்னு பார்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. திரும்புங்க. நான் இப்போது அந்த டேட்டு பார்க்குற மூலையில் இல்லை, வேணா அப்புறம் பார்க்குறேன். இப்போ என்ன கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக விடுங்க. அதெல்லாம் முடியாது, நீங்கள் இப்போவே பார்க்கணும். நீங்கள் திரும்புங்க ஜங்குக். என்னை விட்டுங்க வயன். உங்களுக்கு என்னை பார்த்து பாவமாகவே தெரியல, இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க. எவனாச்சு கட்டினா பொண்டாட்டி இன்னொருத்தன் வேறு டேட்டு போட்டிருக்கிறதா பார்க்கணுன்னு நினைப்பானா? நீங்கள் பார்க்கணுன்னு நினைப்பீங்களா ஃபஸ்ட்டு? ஓய், ஓவராக பேசாதடா, சாவடிச்சிடுவேன். நான் டேட்டு போட்டிருக்கிறத காட்டுறேன்னு சொல்கிறேன். ஒரு வாட்டி பார்க்கறனால ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் டேட்டுவை காலர் போனில் தான் போட்டிருக்கேன். நான் ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன், நீ திருப்பி பார்த்துக்கோ. நீங்களே இப்போ உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜங்குக்கு எப்படியாவது திருப்பலான்னு பார்க்குறீங்க, ஆனால் அவர் திரும்பவே மாட்டேங்கிறாரு. இப்போ நீ திரும்புறியா இல்லை நான் அந்த பக்கம் வந்து உட்காட்ட? ஜங்குக், என்னடி உனக்கு பிரச்சனை? நானே திரும்பி தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் திரும்புகிறாரு. திரும்பி உங்கள் காலர் போனை பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அவரோட பேரை தான் டேட்டு போட்டிருக்கீங்க, ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படுத்துட்டு இருந்தவர் அப்படியே எந்திரிச்சு உட்காந்துறாரு. ஏ பையன், உன்னோட பாஸ் நேமை தானே போடுறேன்னு, என்ன ஜங்குக்குன்னு போட்டிருக்க? அட லூசு புருஷா, எந்த ஊர்லையாவது பொண்டாட்டி அடுத்தவன் பேரை டேட்டு போடுவானாடா? நீ என்ன லூஸா? சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன், நீ என்ன சொல்லுவேன்னு பார்க்கறதுக்கு. ஆனாலும் பரவாயில்ல, செமையாக தான் கோவப்படுற. நான் கூட நீ கோவத்தில் நீ அடிச்சிடுவியோன்னு நினச்சேன். நல்ல வேலை, நான் தப்பிச்சிட்டேன். சரி, அதெல்லாம் ஒரு டேட்டோ நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? அவர் அப்படியே உங்களை அவர்கிட்ட இழுத்து உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அவரோட கை உங்களோட காலர் போனில் அந்த டேட்டுவை டச் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுற? இல்லை, என்னோட பேரை உன்னோட காலர் போனில் இவ்வளோ அழகாக இருக்கும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? ஐயோடா, ரொம்ப தான். காலர் போனில் எந்த பேர் போட்டாலும் அழகாக தான் இருக்கும். அங்கே ஜங்குக்குன்னு இருக்கனால மட்டும் அது அழகாலாம் இல்லை. ஆஹா, அப்படியா? வேறு என்ன பேர் போடுறீங்க மேடம்?
இந்த மேடம் வேறு எந்த பேரும் போட மாட்டேன். சும்மா சொன்னேன் எப்படி நீ ரியாக்ட் பண்ணுறேன்னு பார்க்கறதுக்கு. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா உன் பேர் போட்டனால கலர் பண்ணி கொஞ்சம் அழகாக தாண்டா தெரியுது. இப்போ சங்குக்கு அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் உங்கள் ரூமில் ஒரு பெரிய மிரர் இருக்கும், அதை முன்னாடி நிற்க வைக்கிறாரு. அவர் உங்களை பின்னாடி இருந்து பேக் ஹேக் பண்ணிகிட்ருப்பாரு. என்ன என்ன பண்ண போகிற? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அப்படியே இந்த டேட்டுவை கண்ணாடி வழியாக பார்க்கணுன்னு தோணுச்சு, அவ்வளோதான். இது என்ன சங்கு புது ஆசை, இப்படிலாம் கண்ணாடி வழியாக டேட்டு பார்க்கணுங்கிறது? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது பண்ணுறதே. கம்முனர், நான் இப்படி கொஞ்ச நேரம் அப்படியே உங்களை ரசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருப்பாரு. நீங்கள் டக்குன்னு அவர் பக்கம் திரும்பிடுறீங்க. திரும்பி அவரோட கண்ணை பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. டேட்டு போடும்போது வலிச்சிருக்கும்ல? ஆமாம் ஆமாம், வலிச்சுதான். ஆனால் நான் நினச்ச அளவுக்கு வலிக்கலை. ஓகே தான், பெயினும் தாங்குற அளவுக்கு தான் இருந்தது. எனக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணுறீங்க. உங்களுக்கு உங்கள் பேரை நான் டேட்டா குட்டணுங்கிறது எவ்வளோ ஆசைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் சரி இந்த சின்ன விஷயம் கூட பண்ணாமல் இருந்தா எப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல சங்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஆனால் எனக்காக எதுக்கு நீ அந்த வழியெல்லாம் அனுபவிக்கணும்னு தான் தோணுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, அது ஒன்றும் அவ்வளோ பெயினாகவே இல்லை, கொஞ்சம் தான் வலிச்சுது, அவ்வளோதான். சங்குக்கு அப்படியே உங்கள் காலர் போன கிஸ் பண்ணிகிட்டே உங்கள் கண்ணை பார்க்குறாரு. சங்கு, எப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு ஒரு மாதிரி இருக்குல்ல, அதுவும் இந்த நைட்டு நேரம் இந்த மிரருக்கு முன்னாடி நீங்களும் நானும் மட்டும். விண்டோஸ்லாம் வேறு ஓப்பனாக இருக்குது. அந்த ஜன்னல்லேருந்து வர காற்று உங்கள் சூடான உடம்புல பட்டு திருப்பி என் மேலே படும்போது ஒரு மாதிரி உடம்பே சிலிர்க்குது. அதெல்லாம் விட நீ இப்போ பேசிகிட்ருக்கே இந்த வாய்ஸ், இந்த டோன், இதுதான் ஏதோ பண்ணுது. எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா? நீங்கள் டேட்டோ போடும்போது ஒரு வலி வந்திருக்கும்ல, அந்த வலியெல்லாம் சரி செய்யறதுக்கு அதை விட அதிகமான ஒரு வலியை கொடுத்தா சரியாக போயிடும் தானே, அப்படி தோணுது. அவர் இப்படி சொல்ல சொல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. நீங்களும் இப்படியே லைட்டாக கல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் கல்ப் பண்ணுறத பார்த்து அவர் அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. சங்கு கிஸ் பண்ண நீங்கள் அவரோட முடியை அப்படியே கோதி விட்டுட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரும் நீங்கள் கோதி விடுறதுல மெல்ட் ஆகி உங்களை எச்சா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சங்கு, என்ன பண்ணுறீங்க? ஏன் உனக்கு தெரியாதா இதுக்கப்புறம் என்ன ஆகணும்? தெரியும் தான், ஆனால் ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் நம்மளுக்கு என்னவோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட் நைட்டுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க. எனக்கும் அது ஐ மீன் அது ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த பெயினில் தாண்டி பண்ணுறாடி எனக்கு புரியும் உன்னோட மாமா நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன்னு. அப்படியா சொல்கிறீங்க? நான் ஸ்லோவாக பண்ணலான்னு சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது. எனக்கு ஓகே தான், நானும் வழியை தாங்கிக்குவேன். இப்போ சங்குக்கு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. அவர் அப்படியே உங்கள் மேலே வந்து படுக்கிறாரு. அப்படியே உங்கள் 2 பேர்த்த சுற்றியும் பிளாங்கெட் எடுத்து கவர் பண்ணிக்கிறாரு. சங்குக்கோட ஃபுல் பாடி ஹீட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபோர்ஹெட்லேருந்து உங்கள் காலர் போன் வரைக்கும் கிஸ் பண்ணிகிட்டே வராரு. நீங்கள் 2 பேரும் உங்களை சுற்றி என்ன நடக்குது எதுவுமே தெரியாமல் உங்களோட தனி உலகத்தில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அவ்வளோதான் ஆர்மிஸ், இதோட ஜங்குக்கு 1 ஷாட் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு 1 ஷாட்டில் பார்க்கலாம். பை ஆர்மிஸ், டாட்டா.